ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகும். என் பேர் ரகுவரன். எனக்கு நிற்கிற ஒரே ஃப்ரெண்ட் கார்த்திக். சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்கீங்க இப்போ? அம்மா சாப்பிட்டாங்களாடா? சரிடா மச்சான், சேஃபாக வாங்கடா, நான் வெயிட் பண்ணுறேன். அம்மா தூங்கிட்டாங்களாடா? ஆமாண்டா. பக்கத்தில் வந்துட்டு கால் பண்ணுடா. சரி, ஓகேடா. நான் தான் ரகு, பிஇ பட்டதாரி. என்னோட கிராமத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். என்னடா கிராமத்தில் இவன் மட்டும்தான் படிச்சிருக்கான்னு நினைக்காதீங்க, நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன். எங்கள் அம்மா கூலி வேலை செஞ்சு தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக்காமல் படித்து முடிச்ச கையோட வேலையும் வாங்கிட்டாங்க. இப்போ எதுக்குடா கிராமத்துக்கு போகிறான்னு நீங்கள் நினைப்பீங்க. கஷ்டத்தை மட்டுமே பார்த்த எங்கள் அம்மாவை இனிமேலாவது சந்தோஷமாக வச்சுக்கலான்னு பார்க்குறேன். மா, எங்கம்மா இருக்கீங்க? செல்லம், ரகு செல்லம், கிச்சன்ல இருக்கேன், இங்க வாடா. வாப்பா. படிச்சு முடிச்ச கையோட என் வேலையும் கிடைச்சிச்சுமா. அப்படியாடா தங்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இனிமே நான் உன்னை பத்தி கவலையே பட போறதில்ல.
சரி, இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். தள்ளுடா. இருமா அது அப்புறம் சொல்லிக்கலாம். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லுடா. இனிமே நீங்கள் வீட்டு வேலைக்கெல்லாம் போவேணாம்மா. நான் உங்களை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்க போகிறேன். நாளைக்கே சென்னை போகிறோம், ஃப்ரெண்டு வீட்டில் தங்குறோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வீட்டை பார்க்குறோமா. தங்கம், நீ மட்டும் போயிட்டு வாடா. நான் எதுக்கு? நீ சந்தோஷமா இருந்தா போதும். இனி எனக்கு என்ன? இன்னும் கொஞ்ச நாள்ல செத்து போயிடுவேன். மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. நான் உங்களை எப்படிலாம் வச்சு பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி பேசுகிறீங்க. தங்கம், செல்லுண்ணா. மா, நிறுத்துங்கம்மா. இனிமேல் நானும் உங்கள் கூட வீட்டு வேலைக்கு வந்துடுறேம்மா. என்கிட்ட பேசாதீங்க. ஏண்டா? சரி, உன் சந்தோஷம்தான் என்னோடதும். போய் குளிச்சுட்டு வா, போ. சாப்பிடலாம். நம்ம சேர்ந்து போலாம். சந்தோஷமா? சரி, ஓகேம்மா. ரகு, காலையில முதல்ல கோவிலுக்கு போகணும். அதுக்கு என்னம்மா, போகலாமா? கார்த்தி தான் ஃபோன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அம்மா, ரகு, ஏன் தெரியுமா? ஐயோ, ரத்தம். ஐயோ, சார் சொல்லுப்பா. நானும் எங்க அம்மாவும் ரோடை கிராஸ் பண்ணேன் சார். 7 வண்டி வந்து அடிச்சுட்டு எங்க அம்மாவுக்கு போயிட்டாங்க சார். இறந்துட்டாங்க சார். அது வந்து என்னன்னு பாருங்க சார். யார் அடிச்சிட்டு போனாங்கன்னு பாத்தியா? இல்ல வண்டி நம்பர் நோட் பண்ணியா? ஐயோ, மாசத்துக்கு 3-4 கேஸ் இப்படிதான் வருது. என்ன பண்ண சொல்ற? எந்த ஒரு சாட்சி இல்லாம எப்படி கேஸ் எடுக்க முடியும் சொல்லு? நீ சொல்ற மாதிரி ஆக்ஷன் எடுத்தா பணம் கொடுத்து கரெக்ட் பண்றாங்க. அப்படியும் கேஸ் எடுத்தா மேல் இடத்துல இருந்து கேஸ் எடுக்காதுன்னு சொல்றாங்க. நீ எந்த பிரச்சனையும் பண்ணாத, அதுதான் உனக்கு நல்லது. சார், நீங்களே இப்படி சொன்னா நான் எங்க சார் போவேன்? சொல்லு ரகு. நான் உங்களுக்கு ஒன்று வாங்கி வந்திருக்கேன். என்னது? ஓபன் பண்ணி பாருங்க. போய் கட்டிட்டு வாங்கம்மா.
அம்மா. ஐயோ. மச்சான், நானும் செத்துறேன்டா. டேய் லூஸ் பண்ணி பேசாதடா. யாரா இருக்கா? இருக்கேன்டா. சத்தம் போச்சா கண்டுக்க மாட்டானுங்களா? புள்ளியோடா வீட்டுக்கு போலாம். ஏன்டா இப்பதான் வர? எங்க இருந்து இவ்வளவு நேரம்? உள்ள போயிட்டு பேசிக்கலாம். டே கார்த்திக், ரகு மட்டும் வந்திருக்காரு. ரகுவோட அம்மா எங்க? ஒரு நிமிஷம் இரு. ரகு நீ உள்ள போ. அது வந்து அவங்க அம்மா. இல்லப்பா நைட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் கல்லாதான் இருப்பார் போல இருக்கு. பாவம் ரகு இனிமேல் தனியாக என்ன பண்ணுவான்னு தெரியல. இனிமேல் ரகுக்கு நாம தான் துணையாக இருக்கணும். இதை பற்றி அவங்ககிட்ட எதுவும் சரியானா சரி தம்பி, இனிமேல் என்ன பண்ணுறது, எல்லாம் சரி பண்ணிக்கலாம். அண்ணே இதை போய் வச்சுட்டு டீ போட்டு எடுத்துருவா. ஹலோ. கட் பண்ண புரிஞ்சுக்க மாட்டியா? நான் வந்துட்டு இருக்கேன், வந்துட்டு பேசுறேன். சாரிடி, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேள்வி.
திவ்யா என்னோட அம்மாவுக்கு நைட்டில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் கால் அதனால் பிக் பண்ண முடியல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. சாரிடா, என்னன்னு தெரியாம உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். புரிஞ்சுட்டு அது போதும். டேய் கார்த்திக், உன்னை விட்டுட்டு என்னால தனியா இருக்க முடியலடா. என்னை கூட்டிட்டு போயிடுறா ப்ளீஸ்டா. ப்ளீஸ் ஜி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. அப்பாக்கிட்ட பேசி நானே பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். ப்ளீஸ். சரி, அப்பா கிட்ட அப்புறமா பேசிக்கலாம். இப்ப எனக்கு 2 ஐஸ்கிரீம் பாப்கார்ன் வாங்கி கொடு. சொல்லுங்க. நீங்க தனியா கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. ஸோ இதெல்லாம் நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிங்க. எல்லாரும் ஒரு நாள் எப்பவாவது போக தான் போறாங்க. ஸோ அடுத்தது உங்க லைஃப்ல என்ன பண்ணணும்னு கொஞ்சமாவது யோசிங்க. நீங்க சொல்றது சரிதான். இனிமே எனக்குன்னு ஒரு பாதை அமைச்சு நான் அந்த வழியில போறேன். இன்டர்நெட்ல எதேச்சியா வீடியோக்கள் பார்த்தபோதுதான் இந்த வீடியோ கண்ணுல பட்டது. சென்னையில் இரவு நேரங்களில் தொடரும் பைக் ரேஸ் நிகழ்வுகளை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காமராஜர் சாலையில் நேற்று இரவு சுமார் 50க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்களில் சீறி பாய்ந்து சென்ற இளைஞர்கள் பாதசாரிகளை அச்சுறுத்தினர். தம்பி இங்கே வா. இந்த இதை வச்சுக்கோ. தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. தம்பி, இங்க ஒரு பைக் நின்றுச்சு. அந்த பைக் எங்க போகுது? அண்ணா அந்த பைக்கு அந்த பொண்ணு தானே போகுது. சரிப்பா. ஆட்டோ முன்னாடி போகுது அந்த பைக். அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதுவா? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. இதுக்கு மேலே எப்படி கொஞ்சம் வேகமாக போகிறது? அந்த பைக் தானா? அந்த பைக் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க.
மிஸ் பண்ணிட்டீங்களேண்ணா. நான் இனிமேட்டு அவனை எங்கே நான் போய் தேடுவேன்? அவ்வளோ ஸ்பீடாக போகிறோம், நாங்கள் போய் பிடிக்கிறது. டிராஃபிக் வேறு. எங்கேப்பா போனே நீ? அதானே இங்கே ரேஸ்லாம் நடக்கும்ல, அது எங்கே நான் போகணும்? இந்த பக்கம் தான்ப்பா, நடந்து. சரி ஓகேண்ணே, தேங்க்யூண்ணே. இவன் தாங்க ரஞ்சித். இவனுக்கு ரேஸ் தான் எல்லாமே. உயிரை பற்றி கூட கவலைப்பட மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ரேஸ் உயிரான்னு நினைக்கிறான். இவன் தாங்க புண்ணியக்கோடி. இவன் மிகப்பெரிய அரசியல்வாதி. கொலை, கொள்ளை, கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இவன் தான் ரவி, புண்ணியக்கோடியோட ரைட் ஹேண்ட். புண்ணியக்கோடி பண்ற தப்புக்கெல்லாம் ரவிக்கும் பங்கு இருக்கு. பெரிய இடத்துக்கு குழந்தைகள்லாம் கடத்தி பணம் பறிப்பான். பணம் தரலன்னா ரோட்டில் கழுத்துறது போட்டுருவான். கந்து வெட்டிக்கு பணம் விட்டு அதிக வெட்டிக்கு வச்சிருப்பான். இல்லைன்னு சொன்னால் வீட்டு பத்திரத்தை அவன் பேருக்கு மாற்றிடுவான். இவன் தான் மருது. இவன்கிட்ட தான் கொடி முதல்ல அடியால் வேலை செஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் மருது பக்கம் இருந்த எல்லா கண்ட்ரோலையும் கொடி தன் பக்கம் கொண்டு வந்துட்டான். அதனால் மருதும் கொடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவே இருக்காங்க. என்னண்ணா நம்ம இடத்துக்கு வந்திருக்க? என்ன விஷயம்? கூப்பிட்டு தான் நானே வந்திருப்பேன்ல. ஏப்பா நீ தான் பெரிய ஆள் ஆகிட்டா, நான் தான் உன்னை பார்க்கணும் இல்லையா? என்கிட்ட கூலிக்கு வேலை செஞ்ச நாய் நீ. இப்ப நீ பெரிய ஆள் ஆகிட்டா. என்கிட்ட வாழாட்டாத. நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். போற வழியில அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்கலாம். ஏய் என்ன பாத்துக்கலாம்? என்னடா பாத்துக்கலாம்? என்னடா பாத்துக்கலாம்? அண்ணா ஷர்ட்ல இருந்து கையெடுக்க சொல்லுங்கண்ணா. இல்ல நடக்கிற சீனே வேற மாதிரி இருக்கும். டேய் விட்றா விட்றா, அவனை எங்க வச்சு பார்க்கணுமோ அங்க வச்சு பாத்துக்கலாம். போடா.
அண்ணே இவன் தானே கொடியோட தம்பி. நம்ம பசங்கள்லாம் எங்கடா? இங்கே தானே பக்கத்தில் தான் இருப்பாங்க. இங்க எதுவுமே சரியில்லடா. வர வர நம்ம கான்ட்ராக்ட் எல்லாமே கொடிக்கு போயிட்டு. அந்த குடோனு, மணல் சப்ளை, மில்லு எல்லாமே அவனுக்கு போயிட்டு இருக்குதுடா. நம்ம ஆளுங்க சப்போர்ட் இல்லாம அவனால எதுவுமே பண்ண முடியாதுடா. நம்ம ஆளு எவனோ சப்போர்ட் பண்றான். அவனை யாருன்னு கண்டுபிடிச்சு தூக்க சொன்ன, தூக்குனியா? முதல்ல அவனை கண்டுபிடிச்சு போடுறானே. அந்த கொடியோட தம்பியை தூக்கி அறுத்துட்டு சொன்ன, அறுத்துட்டியா? முதல்ல அவனை தூக்குவோம். அவனை முதல்ல போடுறா. அவனை போட்டாதான் இந்த கொடி எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டான். அப்பதான் எல்லாமே நமக்கு வந்து சேரும். விட்ட இடத்த பிடிக்கணும். கவலைப்படாத, அவனை தூக்குறோம். நான் இருக்கேன். நம்ம ஆளுங்களே சுத்திட்டாங்கடா. விடாதீங்கண்ணே. டேய் பொருளை விடுறா. ஏடா பொருளை பொருளை சாவுடா. பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு சொன்னல. இப்ப எதுக்கு அவசரப்பட்ட? கூட இருக்கிறவனையே குத்தா வைப்பான நான் நினைச்சு பார்க்கலடா. என் தம்பிய போடுவோம் நான் சொல்ற. ரவி போடா. மருதுவ கொடி கொண்டுட்டோம். அதனால மக்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பயத்தை காட்டி பெரிய அரசியல்வாதியா மாறிட்டான். அப்ப கொடியா இருந்தவன் இப்ப புண்ணிய கொடியா நிக்கிறான். என்ன? தம்பியை கூப்பிடுறா. தம்பி. நான் தம்பி. டே ரஞ்சித், என்னடா பிரச்சனை உனக்கு? இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து பேசிட்டு போறான். அதானா? பட் யாருன்னு தெரியல. தம்பி, இங்க மாஸ்டர் யாரு? நான் இங்க ரேஸ் கத்துக்கணும். மாஸ்டர் பேசிட்டு இருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. சரி ஓகே. சரி ஓகே. யாரா? இதெல்லாம் நமக்கு புதுசா? நாம பார்க்காத கேஸா? அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னையும் நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, வேற எதுவும் யோசிக்காது. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ, சரியா? யாருன்னு சொல்லுங்க தம்பி, தூக்கிடுவோம். கொஞ்சம் பொறுமையா இரு, எலெக்ஷன் முடியட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.
ஓகேண்ணா. ம். ம் ஹைடா. அண்ணா அங்கே போகாதீங்கண்ணா. நான் மாஸ்டர் கிட்ட வருவாங்க. போகாதீங்க வாங்க. கூப்பிட வந்துட்டான் மாஸ்டர். என்னடா? நானும் ரேஸ் எல்லாம் கற்றுக்கலான்னு இங்கே வந்திருக்கேண்ணா. திடீர்னு வந்து ரேஸ் கற்றுக்கிட்டுன்னு சொல்கிற? இது என்ன பொம்மை விளையாட்டா? யாரா நீ? போயிடு போ. அண்ணா ப்ளீஸ் நான் கற்றுக் கொடுங்கண்ணா. ஏய் அண்ணா ப்ளீஸ்ண்ணா. போடா. இப்படிலாம் சொன்னா அவன் போக மாட்டான். நீ போய் ஃபர்ஸ்ட் பைக் வாங்கிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். போ போ போடா, போ பைக் வாங்கிட்டு வாடா. போ. ம் போ. சரிண்ணா. ரகு மலர் வரேண்ணா, போகிற வழியில ட்ராப் பண்ணிடுறவள. ம் ஓகே. டேய் இன்சைடு வா. நீ இப்படி போ. நீ ரவுண்டா வாடா. நீ வெளிங்க பண்றா. இன்சைடு வா. என்னடா? உங்களை பார்க்கத்தான் மாஸ்டர். ம் சொல்லு. நீங்கள் சொன்ன மாதிரி பைக்கோடு வந்துருக்கேன். சரி பைக் வாங்கிட்டியா? உன் பைக்கில் ஒரு ட்ரையல் போகலாம் வா. ம் சரி வா. சாவி கொடு. என்னடி வரு அந்த உட்கார்றா. மாஸ்டர் மெதுவாக ஓட்டுங்க மாஸ்டர்.
சவுண்டு கூட தாங்க மாட்டேன்றான். இவெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. தம்பி என்ன பைக்கோட தான் லாய்க்கு இல்லையா இல்லை எதுக்குமே லாய்க்கு இல்லையா? என்ன மாஸ்டர் ஒரு வண்டிக்கே இப்படி 4 வண்டியை வரிசை எனக்கு தொடையோட மாஸ்டர், அதுக்கு தான் இவன் லாய்க்கு. ஐயோ என்ன மாஸ்டர் முதல்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்புறம் வண்டி ஓட்டிக்கிட்டு பேசாம ஊருக்கே போயிடலாமா? அங்கே போனால் அம்மா எங்கன்னு கேட்பாங்களே. இங்கேருந்து இவனை கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவன் யாருன்னே எனக்கு தெரில. நான் வேஸ்ட்டு. எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. ஐயோ, நான் இருக்கிறதுக்கு செத்தே போயிடலாம். ஓ, எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். ஏன் என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னை தனியாக இருக்க விடுங்க. நீங்க ஏதோ ஒரு எண்ணத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது முடியும்னு நினைச்சு பண்ணுங்க. ஏன்னா அதுதான் உங்க லைஃப். சொல்லப்போனா என் அண்ணா என் அம்மாவோட செயினை அடமான வச்சுதான் உங்களுக்கு பைக்கே வாங்கி கொடுத்தாரு. என் அண்ணா உங்க மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அதே நம்பிக்கைய நீங்களும் உங்க மேல நீங்க வைங்க. அவன் நம்பிக்கை என்னைக்கு நான் வீணாக்க மாட்டேன். ரகு, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, உங்களை நான் உங்களை லவ் பண்ணுறேன். இல்லை, நீங்கள் இப்போவே ஆன்சர் சொல்லணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் உங்கள் ஆம்பிஷனை முடிச்சுட்டு சொல்லுங்கள். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ராஜா இங்க வா. முன்னாடி ஓட்ட.
மாஸ்டர் இப்போ நான் ரெடி. ரெடியாக இருப்ப போல. ஆமாம் மாஸ்டர், இப்போ ரைட் பண்ணலாமா? நான் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நீ தகுதியான ஆளான்னு தெரியல. முதல்ல என் டீம்ல இருக்க ஒரு ஆள் கூட நீ மோதி பார்த்துட்டு வா. ராண்டி வா. இது எனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இதை நான் தவற விட மாட்டேன். ரெடியா? கோ. பரவாயில்ல, நான் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நீ கில்லான ஆளு தான். வெரி குட். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். நாளையிலேருந்து வா, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. எப்படி மாஸ்டர் இப்படி தாறுமாறாக ஓட்டுறீங்க? ஆக்சிடென்ட் எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டேய், போன வந்தால் சைதாப்பேட்டையில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணேன். அந்த குடும்பத்தில் எவனோ ஒருத்தன் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணான். யாரும் கேட்க முடியாது. புண்ணியக்கொடி தம்பினா நம்மளை எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். இது ஒரு மேட்ரே கிடையாது. போய் வேலை பாருப்போ.
நீ ரேஸா தான்டா. அவங்கள ஜெயிச்சது பெரிய விஷயம் இல்லை, நான் உங்களை ஜெயிக்கணும். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அவங்கள ஜெயிச்சிட்டா என்னை ஜெயிக்க முடியும்னு நினச்சிட்டேன். நானும் ரேஸ் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. ரேஸுன்னு என்னன்னு உனக்கு தெரியல. என் கூட மோதிப்பார், அப்போ தெரியும் உனக்கு. சரிங்க மாஸ்டர், ரேஸில் மீட் பண்ணுவோம். வணக்கண்ணா. வணக்கம். மாமு இன்னும் வரலண்ணா. மாதம் 1ஆம் தேதி வந்துடுதோ இல்லையோ, மாமூல் மட்டும் கரெக்டாக வாங்க வந்துடுறீங்க. என்னண்ணா பண்ணுறது, எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. ஏய், கொடுத்து அனுப்பு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. அன்னைக்கு ஏதோ நீ வண்டி கேட்டீல்ல, என்ன வண்டி அது? கேட்டியா? அது வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன். நீ வந்து எடுத்துட்டு போ. ஓகே. சரியா? இது யாரு? நான் மட்டும் மேலே தான் ரேஸ் கற்றுக்கிறேன். வணக்கம். இந்த பையனை எங்கேயோ ஸ்டேஷன்ல பார்த்த மாதிரி இருக்கு. சரி, பத்திரமா ஓட்டுங்க. சரியா? பத்திரமா போங்க. ஓகேண்ணா. பாய். மாறிட்ட பேசிட்டேன். சேகர் ஃபோன் பண்ணா, வந்துட்டு இருக்கான், சிக்னலை மாட்டிட்டு இருக்கானா. நான் இங்கே வந்துட்டு போன பையன் தம்பி மேலே கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருந்தானா? என்ன கேஸ் அது? அவங்க அம்மாவை தம்பி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. அந்த கேஸ் தானா? சரி, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. தம்பிகிட்ட சொல்லி போட்டுடலாம்லண்ணே. வேணாம், நம்மளே பார்த்துக்கலாம். சரிண்ணே.
நான் இருக்கும்போது தம்பியை தொட விட்டுருவனாடா. அவங்கிட்ட போய் சொல்லு, அவன் தம்பியை நான் தான் போடுவேன். எனக்கு ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. ஏன் நம்ம லவ் பத்தி ஏதாவது சொல்றீங்களா? இல்ல, அம்மாவுக்கு ஒன்று பழி வாங்கணும். அம்மா ஞாபகமாவே இருக்கு. இதுல இருந்து என்னால வெளியே வர முடியல. அம்மாவை இழந்துட்டீங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எப்பவுமே அம்மா உங்க கூட தான் இருப்பாங்க. உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க. நான் உங்க கூட தான் இருப்பேன். அம்மா, நான் நினைச்சது இன்னைக்கு தான் நடக்க போகுது. ஒன்று அவன் சாகணும், இல்லைன்னா நான் செத்து உங்க கூட வந்துடணும். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருங்க, எது நடந்தாலும் பரவாயில்ல. என்னம்மா சார், நேற்று வந்த பையன்லாம் ரேஸ் ஓட்டுறீங்க. உங்களுக்கு ஒரு கெத்து இருக்குல்ல, அதையும் விட்டு கொடுக்குறீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் வேலையை பார், ஓகேவா? சரி மாஸ்டர், ஓகே. போயிட்டு கையில் என்ன மிஸ்டர், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இப்போ நான் பார்த்துக்கிறேன். இப்போ என்னடா ரெடியா? போ, ரேஸுக்கு ரெடி ஆகும். ஒரு நிமிஷம் வாங்க. அவங்க அம்மாவை நீங்க ஆக்சிடென்ட்ல கொன்னதால உங்களுக்குள்ள வந்திருக்கான். அண்ணன் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. நான் தான் மனசு கேட்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் சொன்னதா அண்ணன் கிட்ட சொல்லிடாதீங்க. சரி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம். சொல்லிட்டில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரி, பார்த்துக்கோங்க. யாருக்கு யாரை கொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதையும் பார்க்கலாம்.
தான் சொன்னல்ல, அன்னைக்கே சொன்னல்ல, போலீஸ்காரன் சொன்னப்பே போட்டலான்னு. உங்களால எதுவும் பண்ண முடியாதுடா, நானே இறங்கி பாத்துக்கிறேன். ஹலோ, என்னங்கடா? ஓ, அப்ப அண்ணன் இல்லையா? நான் தான் ஃபர்ஸ்டா? ஹலோ, என்னது அண்ணா ஆக்சிடென்ட்டா? எங்க? டே மச்சான், அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. என்னடாச்சு? எடுறா வண்டி எடுறா. என்னது? தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? டேய் ரவி, இன்னும் எத்தனை நாளைக்குடா உன் பின்னாடியே இருக்கிறது? நீ கத்தி எடுத்து கொடுக்கும்போது கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எப்படா குத்துவோன்னு காத்துட்டு இருந்தேன்டா. இனிமே எனக்கு முன்னாடி எவனும் இருக்கக்கூடாது, எனக்கு பின்னாடி எவனும் இருக்கக்கூடாது.
சாகிறது இல்லாமல் மற்றவங்க ஏன்டா சாவடிக்குது? அந்த பாதிக்கப்பட்டதில் எங்கள் அம்மாவும் ஒன்றுடா. உங்ககிட்ட ரேஸ் கற்றுக்க தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நீ தான் எங்கள் அம்மாவை கொன்னன்னு. அதனால தான் அந்த வலி உனக்கு புரியணும்னு உங்ககிட்ட ரேஸ் கற்றுன்னு ஒன்றையே போட்டேன்டா. இது என்னோட வலி. இந்த மாதிரி அதிவேகமாக போகிறவனுக்கு இதுதான்டா தண்டனை. உங்களை பைக் ஓட்ட வேணும்னு சொல்லலாம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்துல நீங்க ரேஸ் ஓட்டுங்க. பைக் இளைஞர்களுக்கு ஒரு பேஷனா இருக்கு. ஒரு சிலர் இத படங்கள்ல பார்த்து தான் தான் ஹீரோன்னு நினைச்சிட்டு பண்ற தப்போட விளைவு பல உயிர்கள், பல குடும்பங்கள் தடமாறி போச்சு. நண்பர்களே, பைக் ரேஸ் ஒரு கலை. அது கவர்மெண்ட் அதிகாரத்தோட உங்களுக்குன்னு இடம் அமைச்சு பண்ணுங்க. நான் ஒரு ரேசர் கிட்ட உங்களோட லட்சியம் என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பைக் வேகமா ஓட்டணும், என் உயிர் இந்த பைக்லயே போகணும்னு சொன்னாரு. உங்க லட்சியத்துக்காக பல பேரோட கனவுகள், லட்சியங்களை எல்லாம் ஏன் பறிக்கிறீங்க? இதே மாதிரி தவறுகள் நடந்தா இந்த மாதிரி பல ரகுவரன்கள் உருவாகிடுவாங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மச்சான் மச்சான் கூப்பிட்டேன், ஃப்ரெண்டே மச்சான் ஆகிட்டான். என் தங்கச்சியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இது போதும் எனக்கு. When will you marry me? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே. எங்க இருக்கீங்க நீங்க சொல்லவே இல்லையே. ஐயோ, அது வேற சொல்லுமா? அது நான் தம்பிங்க பாத்துக்குவேன். ஓகே ரோலிங். எப்படி கட்டி போயிருக்கீங்க? ஜான்சி 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 கம் ஆன் ஜான்சி ஜான்சி இங்க வா ஜான்சி ப்ளீஸ். வரவே ப்ரோ, கம் ஹியர் ப்ரோ. இல்லைங்க, இது நீங்க நல்லா உழுவணும். இப்ப நீ கொஞ்சம் இதா சொல்லணும். பேசிட்டு இருக்கா, அப்புறம் நடுவுல எப்படி சொல்றேன்னு வச்சுக்க. ஆமாங்க, இங்க இருக்காங்க. நீ பேசுற அப்பதான் வருவாங்க. ஓகே. இவர் கேட்டது என்னன்னா ஒரே நிமிஷம். நீங்க கேளுங்க. ரோலிங். அவன் சொல்லி முடிச்சான்டா டேய். மாஸ்டர் சொல்ல வேண்டாம். ஏதோ பேசுங்கடா. ஐயோ நீதான் என்னன்னா கேளு. ஏன்டா ஆதாரம் வருது? ரொம்ப கவனிக்கிறான். ரொம்ப கவனிக்கிறான். இப்ப டைட் சாட் ரொம்ப டைட். இப்ப டைட் சாட் வச்சுக்கலாம். நான் ஓகே ஓகே கூல் கரை விடு விடு விடு. தந்தவலி அவர் தான் சொல்லணும். நேரம் நேரம் போறீங்க மறுபடியும் முறைக்கு 2 பேருமே. இப்போ இப்போ முறைப்பா இவன் ஏன்னா மறுபடியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். பொருளை கொடுறா. ரோகின்ற பேர்ல நண்பனை பின்னாடி வைப்பேன்னு தெரியல. ஐயோ ஐயோ ஏங்க தயவுசெய்து வேட்டியெல்லாம் மறைச்சிட்டு கேட்டுங்க கேட்டுங்க சும்மா சொல்லுவார். கேட்டுங்க வேட்டி கேட்டுங்க.
நீங்க வேற என்ன வேற ஜெனிகனா வந்து கொல்ல போறீங்களா? வேட்டி எடுத்துக்கிட்டுங்க. டேய் ரோஸ் கலர் வேட்டியை மடிச்சுக்கட்டா. முன்னாடி போலீஸ்காரி இருக்கு பாரு பண்றது. ஓகே அம்மா பழஞ்சி சைடுல காட்டுறா.